இங்க ஒரு பெத்த அப்பாவே அவரோட பையனை பிடிக்காம பொண்டாட்டியும் குடும்பத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அதனால அவனோட அக்காவுக்கும் இவனை பார்த்தாலே வெறுப்பாவரா. அட்லீஸ்ட் அம்மாவாவது பாசமா இருப்பாங்களேன்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லி இவனை பார்த்ததுமே கதவை சாத்திடுறாங்க. இந்த அளவுக்கு அந்த பையன் என்னடா தப்பு பண்ணான்னு பார்த்தா இவன் பிறந்ததுல இருந்தே இவனுக்கு வாயு தொல்லை இருக்கும். சோ எப்ப பார்த்தாலும் வாயு பிரிச்சுட்டே இருப்பான். அதனால அவனோட அப்பா ஸ்மெல்லு தாங்க முடியாம அவனோட இடுப்பு கீழே ஒரு கவர் ஒன்னு சுத்தி வச்சுட்டு பக்கத்திலே சேர் போட்டு உட்கார்ந்து தூங்கிடுறாரு. அந்த கவர்க்குள்ள இப்போ வாயு போய் போய் அந்த கவரே இப்போ ஒரு பலூன் மாதிரி ஊதிடுது. அப்போ பக்கத்துல இருக்க கட்டிப்பட்டு அந்த கவர் இப்ப கிழிஞ்சிடுது. அது கிழிஞ்ச சத்தத்துல அந்த வீடே இப்ப அதிருது. அடுத்த நாள் பார்த்தா அவரோட அப்பா உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்போ இந்த பையனுக்கு பின்னாடி பக்கமா ஒரு பெரிய டியூப் ஒன்னு சொருகி ஜன்னல் வழியா மாட்டி விட்டுறாரு. அப்பதான் வாயு பிரிஞ்சாலுமே ஸ்மெல் உள்ள எல்லாமே வெளியே போயிடும் அப்படி செஞ்சிருக்காரு. ஆனா அந்த பையன் அவனோட டாய்ஸ் எடுக்கிறதுக்காக நகர்ந்து வந்ததுல அந்த டியூப் பிஞ்சு போய் அவனோட அப்பா முகத்து மேலேயே போயிடுது. அப்பான்னு பார்த்து வாயு பிரிஞ்சு அவனோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போற நிலைமைக்கு ஆயிடுது. அதுக்கு பயந்துதான் இந்த குடும்பமே வேணான்னு அவர் வீட்டை விட்டு ஓடிடுறாரு. இப்படி இருக்க அந்த பையனை வீட்டுல இருக்கவங்களே ஒதுக்கி வைக்கும் போது இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்க. ஆனா இந்த பையன் பக்கத்துல உட்கார முடியாம எல்லா பசங்களுமே திருச்சி ஓடிடுறாங்க. ஆனா இவன் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்க ஒரு பையன் மட்டும் இவனை பார்த்து பயந்து ஓடாம இவன் கூடயே ஃப்ரெண்ட் ஆயிடுறான். என்னடா குடும்பமே நம்மள ஒதுக்கி வச்சாலுமே இவன் மட்டும் எப்படி தைரியமா நம்ம பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கானேன்னு பார்த்தா இவனுக்கு எப்படி வாயு பிரச்சனை இருக்குதோ அதே மாதிரி இந்த பையன் பிறந்ததுல இருந்து ஸ்மெல்லுனால என்னன்னே தெரியாது. சோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.